ஆரம்பத்தில் சுவாமிஜி இதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. உனக்கு என்ன தெரியும், நீ படிப்பறிவற்றவன். ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு ஏற்ற சீடன் நீ. குரு எப்படியோ சிஷ்யன் அப்படி. பிரகலாதனின் படிப்பு நின்றது போல் கா என்ற எழுத்துடன் உனது படிப்பும் நின்றுவிட்டது. கா என்று கேட்டவுடனேயே பிரகலாதனுக்கு கிருஷ்ணனின் நினைப்பு வந்துவிட்டது. படிப்பு அதற்கு மேல் போகவில்லை என்று மென்மையாகத்தான் பதில் கூற ஆரம்பித்தார். ஆனால் நேரம் போக போக அவரது நிலை மாறியது. அவரது குரல் கம்பீரமானது. ஆழ்ந்த உணர்ச்சி வசப்பட்டவராக அவர் பேசத் தொடங்கினார். நீங்கள் பக்தர்கள், அதாவது உணர்ச்சி வசப்படுகின்ற முட்டாள்கள். மதத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? வெறும் குழந்தைகள் நீங்கள். கைகளை கூப்பிக்கொண்டு, ஆஹா பிரபோ, உன் மூக்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது, உன் கண்கள் எவ்வளவு இனிமையை பொழிகின்றன என்றெல்லாம் பொருளற்ற பிதட்டல்களை பிதட்டவே உங்களுக்கு தெரியும். இப்படியெல்லாம் உளறிவிட்டால் உங்கள் முக்தி நிச்சயம். இறுதி நேரத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணர் வருவார், உங்கள் கையை பிடித்து சொர்க்கத்தின் உச்சிக்கு கொண்டு போய் விடுவார் என்று நினைத்து கொள்கிறீர்கள். படிப்பு, போதனை, மனித நல பணிகள் போன்றவையெல்லாம் உங்களை பொறுத்தவரை மாயை. ஏனெனில் ஸ்ரீராமகிருஷ்ணர் இதையெல்லாம் செய்யவில்லை. அல்லது அவர் யாரோ ஒருவரிடம் முதலில் கடவுளை தேடு, பிறகு வேண்டுமானால் மனித நல பணிகளெல்லாம் செய்து கொள் என்று கூறிவிட்டார். இறையனுபூதி என்பது அவ்வளவு எளிதா என்ன? முட்டாள்களின் கையில் தம்மை ஒரு விளையாட்டுப் பொருளாக வைத்துக்கொள்ளும் அளவிற்கு கடவுள் அறிவற்றவர் அல்ல. இவ்வாறு இடிபோல் முழங்கினார் சுவாமிஜி. பின்னாளில் அத்புதானந்தர் கூறினார், அப்பப்பா, நரேன் முழங்கியதை கேட்டு நான் அதிர்ந்து போய்விட்டேன். எங்கள் சகோதர துறவி ஒருவர் இதே கருத்தை தொடர முற்பட்டார். நரேன் மேலும் மேலும் தீவிரமானான். சுவாமிஜியின் இடி முழக்கம் தொடர்ந்தது. என்னை விட ஸ்ரீராமகிருஷ்ணரை நன்றாக அறிந்திருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். இதயத்தின் மென்மையான உணர்ச்சிகளை எல்லாம் கொன்று ஒரு வறட்டு பாதை வழியாக சென்று அடைகின்ற ஒன்றுதான் ஞானம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள். நீங்கள் பக்தி என்று கூறுவது வெறும் உணர்ச்சி பெருக்கு. அது ஒரு மனிதனை ஆண்மையற்றவன் ஆக்குகிறது. கடுகளவு நீங்கள் புரிந்து கொண்ட ராமகிருஷ்ணரை உலகிற்கு போதிக்க விரும்புகிறீர்கள். விலகி நில்லுங்கள். உங்கள் ராமகிருஷ்ணரை பற்றி யார் கவலைப்பட்டார்கள்? உங்கள் பக்தியும் முக்தியும் யாருக்கு வேண்டும்? உங்கள் சாஸ்திரங்கள் என்ன சொல்கின்றன என்பது பற்றி யாருக்கு கவலை? சோம்பல் தூக்கத்தில் ஆழ்ந்துள்ள என் நாட்டு மக்களை விழித்தள செய்து, அவர்களை சொந்த காலில் நிற்க செய்து, அவர்களை மனிதர்களாக்கி, கர்மயோகத்தையே அவர்களுக்கு என்னால் மூட்ட முடியுமானால் அதற்காக 1000 முறை மகிழ்ச்சியுடன் நரகத்திற்கு செல்லவும் நான் தயாராக இருக்கிறேன். ஸ்ரீராமகிருஷ்ணரையோ வேறு யாரையோ பின்பற்றுபவன் அல்ல நான். எனது திட்டங்களை யார் செயல்படுத்துகிறானோ அவனை பின்பற்றுபவன் நான். ராமகிருஷ்ணருடையவோ அல்லது வேறு யாருடையவோ சேவகன் அல்ல நான். சொந்த முக்தியை பற்றி கவலைப்படாமல் பிறருக்கு யார் உதவுகிறானோ, யார் சேவை செய்கிறானோ அவனது சேவகன் நான். சுவாமிஜியின் குரல் தழுதழுத்தது. அவரது உடம்பு ஆழ்ந்த உணர்ச்சி பெருக்கால் ஆடியது. அவரால் தமது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த இயலவில்லை. கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. திடீரென்று எழுந்து ஒரே ஓட்டமாக தமது அறைக்குள் சென்று விட்டார் அவர். சகோதர சீடர்கள் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்தனர். சுவாமிஜியிடம் இப்படி பேசியிருக்கக்கூடாதோ என்று அவர்கள் கலங்கினார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு ஓரிருவர் அவரது அறைக்குள் சென்று பார்த்தனர். அங்கே சுவாமிஜி ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார். அவரது உடம்பு ஒரு கட்டை போல் விரைத்திருந்தது. பாதி மூடிய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவரது உடம்பில் உள்ள முடிகள் குத்திட்டு நின்றன. சகோதர சீடர்கள் அமைதியாக வெளியேறினர். சுமார் 1 மணி நேரம் சுவாமிஜி அந்த தியான நிலையில் அமர்ந்திருந்தார். பிறகு எழுந்து முகத்தை கழுவிக்கொண்டு வெளியில் வந்தார். அங்கே ஆழ்ந்த நிசப்தம் நிலவியது. அந்த மௌனத்தை தமது மென்மையான குரலால் கலைத்து சுவாமிஜி பேசினார். ஒருவன் பக்தியை பெறும்போது அவனது இதயமும் நரம்புகளும் மிகவும் மிருதுவாகி விடுகின்றன. ஒரு மலரின் ஸ்பரிசத்தை கூட தாங்க இயலாத அளவிற்கு அவை மென்மையாகி விடுகின்றன. இப்போதெல்லாம் என்னால் ஒரு நாவல் கூட படிக்க முடிவதில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணரை நீண்ட நேரம் நினைக்கவோ அவரை பற்றி பேசவோ முடிவதில்லை. சிறிது நேரத்திற்குள் தான் வசமிழந்து உணர்ச்சி பெருக்கில் ஆழ்ந்து விடுகிறேன். அதனால் என்னுள் பக்தி உணர்வு எழுவதை எப்போதும் நான் அடக்கி வைக்கவே முயன்று கொண்டிருக்கிறேன். எனது தாய்நாட்டிற்கு நான் செய்ய வேண்டிய பணி இன்னும் முடியவில்லை. உலகிற்கு நான் அளிக்க வேண்டிய செய்தி இன்னமும் முற்று பெறவில்லை. அதனால் என்னை நான் ஞானம் என்னும் இரும்பு சங்கிலியால் கட்டி வைக்க முயற்சித்து கொண்டிருக்கிறேன். பக்தி உணர்வுகள் என்னுள் எழுவது போல் தோன்றினால் உடனே கடினமான ஞானத்தை என்னுள் எழுப்பி
என்னை திடமாக்கி கொண்டு அந்த பக்தி உணர்வுகளை ஓங்கி அடித்து ஒதுக்குகிறேன். ஓ, நான் செய்ய வேண்டிய பணி இன்னும் உள்ளது. ஸ்ரீராமகிருஷ்ணரின் அடிமை நான் பூர்த்தி செய்வதற்காக அவர் தமது பணியை விட்டு சென்றுள்ளார். அதை நிறைவேற்றும் வரை அவர் எனக்கு ஓய்வு தரமாட்டார். ஓ, அவரை பற்றி நான் எப்படி பேசுவேன்? ஓ, அவர் என் மீது கொண்டிருந்த அன்பு! மீண்டும் சுவாமிஜி பக்தி உணர்வுகளில் ஆழ்வது போல் தோன்றியது. உடனே யோகானந்தரும் மற்றவர்களும் அவரிடம், சுவாமிஜி, இந்த அறை ஒரே சூடாக இருக்கிறது அல்லவா, சற்று வெளியே நடந்து வருவோமா என்று கேட்டு அவரது மனதை வேறு திசைகளில் திருப்பினர். சுவாமிஜியும் அவர்களுடன் வெளியில் சென்றார். அவர் சாதாரண நிலைக்கு திரும்ப இரவு நீண்ட நேரம் ஆயிற்று. மற்றொரு முறையும் சுவாமிஜி ஸ்ரீராமகிருஷ்ணரை பற்றி ஆழ்ந்த உணர்ச்சியுடன் பின்வருமாறு கூறினார். எண்ணங்களாலோ வார்த்தைகளாலோ செயல்களாலோ என்னால் இந்த உலகத்தில் ஏதாவது சாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த உலகத்தில் உள்ள ஒருவரையாவது காப்பாற்றக்கூடிய ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து பிறந்தது என்றால் அதில் எனக்கு எந்தவிதமான உரிமையும் இல்லை. எல்லாம் அவருடையவை. ஆனால் என் நாவிலிருந்து சாபங்கள் வந்திருக்குமானால் அவையெல்லாம் என்னுடையவை, அவருடையவை அல்ல. பலவீனமான அனைத்தும் என்னுடையவை. உயிர் துடிப்பை தருபவை, வலிமை தருபவை, தூயவை, புனிதமானவை அனைத்தும் அவர் தந்த உத்வேகத்தால் வந்தவை, அவரது வார்த்தைகள். அன்று சுவாமிஜியின் ஆழ்ந்த பக்தி உணர்ச்சிகளை அனைவரும் கண்டு கொண்டார்கள். இதுபோன்ற உணர்ச்சிகளில் அவரை இனி ஆளவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அன்று அவர்கள் தீர்மானித்து கொண்டார்கள். ஏனெனில் இத்தகைய உயர்நிலைகளில் காரணமாக அவர் தமது உண்மை நிலைக்கு அருகில் செல்லக்கூடும். தாம் யார் என்று முற்றிலுமாக உணரக்கூடும். நரேன் தன்னை யார் என்று எப்போது உணர்ந்து கொள்கிறானோ அப்போது உடம்பை விட்டுவிடுவான் என்று குருதேவர் கூறியிருந்தது அவர்களின் மனதில் எழுந்தது. அவர்களில் மூத்த துறவி ஒருவர் கூறினார், நம்மை ஸ்ரீராமகிருஷ்ணர் எதற்காக இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார் தெரியுமா? சுவாமிஜியின் மனதை சாதாரண விஷயங்களில் செலுத்தி அவரை நீண்ட காலம் வாழ செய்ய வேண்டும். அதன் மூலம் குருதேவரின் பணி நடைபெற வேண்டும். அதற்காகத்தான். இல்லாவிட்டால் அவர் எப்போது வேண்டுமானாலும் நிர்விகல்ப சமாதி என்ற தளத்திற்கு பறந்து விடுவார். இந்த சம்பவத்திற்கு பிறகு பொதுவாக சுவாமிஜியின் திட்டங்களை பற்றியோ செயல்பாடுகளை குறித்தோ யாரும் எந்த ஆட்சேபமும் எழுப்பவில்லை. பல்வேறு விஷயங்களில் நிலவிய சந்தேகங்களும் குழப்பங்களும் விலகியது போல் தோன்றியது. உண்மையிலேயே சுவாமிஜிக்கு பின்னால் குருதேவர் தான் நின்று இயங்குகிறார் என்று அனைவருக்கும் புரிந்தது. இங்கே ஒரு விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு இயக்க அமைப்பை பற்றியோ அதன் மூலம் தமது செய்தி மனித குலத்தை அடையும் என்பது பற்றியோ ஸ்ரீராமகிருஷ்ணர் மற்றவர்களிடம் சொல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் பல முறை, குறிப்பாக காசிப்பூர் நாட்களில் மற்ற அனைவரும் வெளியே அனுப்பிவிட்டு சுவாமிஜியிடம் தனியாக பல விஷயங்களை அவர் பேசியது பற்றி ஏற்கனவே குறிப்பிட்டோம். அவர்கள் பேசிக்கொண்டது என்ன என்பதை பற்றி இருவருமே வெளியிடவில்லை. அந்த நேரங்களில் இது பற்றியெல்லாம் பேசியிருக்கலாம். அது மட்டுமின்றி ஸ்ரீராமகிருஷ்ணரின் மகா சமாதிக்கு பிறகு அவரது சீடர்களில் ஒவ்வொருவரும் அவரது தரிசனம் பெற்றுள்ளார்கள், வழிகாட்டப்பட்டுள்ளார்கள். சுவாமிஜி ஏதோ ஓரிரண்டை மட்டுமே வெளியிட்டுள்ளார். வெளியிடாதவை எத்தனையோ. மேற்கூறிய செய்தி அவற்றில் ஒன்றாக இருக்கலாம். விஷயம் அத்துடன் நிற்கவில்லை. இயக்க ரீதியாக செயல்பட வேண்டும் என்பதை அனைவரும் ஓரளவிற்கு ஏற்றுக்கொண்டனர். ஆனால் செயல்பாட்டு முறைகளிலும் சுவாமிஜியின் அணுகுமுறைக்கும் மற்றவர்களின் அணுகுமுறைக்கும் வேறுபாடு இருந்தது. சுவாமிஜி மேலை நாடுகளிலிருந்து கடிதங்கள் எழுதி சேவை லட்சியம் என்ற ஒன்றை அறிமுகப்படுத்திய போது அதனை உடனடியாக ஏற்றுக்கொண்டு முர்ஷிதாபாத்தில் பஞ்ச நிவாரண பணிகளில் அகண்டானந்தர் முழு மூச்சாக ஈடுபட்டது பற்றி ஏற்கனவே கண்டோம். அந்த பணிக்கான அறிக்கைகள், வரவு செலவு கணக்குகள் ஆகியவை முறைப்படி எழுதப்பட வேண்டும், பத்திரிகைகளுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று விரும்பினார் சுவாமிஜி. கணக்கு வழக்குகளை எழுதுவது ஒருபுறம் இருக்க, அவற்றை பத்திரிகைகளில் வெளியிடுவதன் மூலம் தாம் விளம்பரப்படுத்தப்படுவதை அகண்டானந்தரால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. சுவாமிஜியை பின்பற்றி பிரம்மானந்தரும் கணக்கு வழக்குகளில் மிகவும் தீவிரமாக இருந்தார். அகண்டானந்தருக்கு வேறு வழியில்லை. கணக்கு எழுத அமர்ந்தார். அவரது மனப்போராட்டம் ஒரு காட்சி போல் அவரது மனக்கண்ணில் எழுந்தது. ஸ்ரீராமகிருஷ்ணர் வந்து, உனக்கு நான் வேண்டுமா அல்லது பொது வாழ்க்கை வேண்டுமா என்று கேட்பது போல் அவருக்கு தோன்றியது. கண்களிலிருந்து கண்ணீர் வழிய அவர் அறிக்கைகளை எழுதி முடித்தார். கருத்துக்களும் எதிர்கருத்துக்களும் இவ்வாறு ஒருபுறம் சென்று கொண்டிருக்க,
வரலாற்றிலேயே ஒரு மாபெரும் இயக்கம் இவ்வாறு வித்திடப்பட்டது. ராமகிருஷ்ண மிஷனின் முதல் கூட்டம் 1897 மே 9 ஞாயிறு அன்று பலராம் பாபுவின் வீட்டில் பிரம்மானந்தரின் தலைமையில் நடைபெற்றது. அந்த மாபெரும் பணி ராமகிருஷ்ண மடம், ராமகிருஷ்ண மிஷன் என்ற இரட்டை இயக்கங்களாக தற்போது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இயக்கங்களை தோற்றுவித்தவராக அன்னை ஸ்ரீ சாரதா தேவி போற்றப்படுகிறார். ராமகிருஷ்ண மிஷனை நிறுவுவதற்காக பலராம் போஸின் வீட்டில் முதல் நாள் நடைபெற்ற கூட்டத்திலேயே சுவாமிஜி இதனை எடுத்து கூறினார். தமது முயற்சிகளால் நடைபெற்றாலும் இந்த இயக்கங்கள் அன்னையின் அருளால் எழுந்தவை என்றே கண்டார் சுவாமிஜி. அன்னை 1890 தீர்த்த யாத்திரை சென்றார். புத்தகயையில் அன்னை பிரபலமான ஒரு மடத்தை காண நேர்ந்தது. அது சிறந்த வசதிகளுடன் கட்டப்பட்டிருந்தது. உணவுக்கும் பிற தேவைகளுக்கும் உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதை கண்ட அன்னையின் மனதில் வேதனை மிகுந்த காட்சி ஒன்று எழுந்தது. குருதேவரை நம்பி அவரே தெய்வமென்று தங்கள் படிப்புகளையும் சொத்து சுகங்களையும் உற்றார் உறவினரையும் துறந்து வந்த அவரது சீடர்களாகிய தாம் பிள்ளைகள் நாடு முழுவதும் அலைந்து கொண்டிருந்தனர். இந்த காட்சி அன்னையின் கண்களில் நீரை நிறைத்தது. தாம் பிள்ளைகளுக்கும் இதுபோல் மடங்கள் ஏற்பட வேண்டும் என்ற தாய்மை உணர்வு பீரிட்டு பொங்க கண்களில் நீர் பெருக பிரார்த்தனை செய்தார். அன்னையின் இந்த பிரார்த்தனை தான் ராமகிருஷ்ண மடங்கள் அனைத்திற்கும் வித்தாக அமைந்தது. இதை பற்றி பின்னாளில் அன்னை கூறினார். ஓ, இதற்காக நான் குருதேவரிடம் எவ்வளவு கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்தேன் தெரியுமா? அதன் பிறகுதான் அவரது அருளால் இந்த மடம் தோன்றியுள்ளது. குருதேவர் மறைந்த பின்னர் அவரது துறவி சீடர்கள் தங்கள் வீடு வாசல் அனைத்தையும் துறந்து ஒரு வாடகை வீட்டில் தங்கினார்கள். பின்னர் தவ வாழ்க்கையில் ஈடுபட்டவாறே தனித்தனியாக எங்குமங்கும் அலைந்து திரிந்தார்கள். இது என்னை மிகுந்த வேதனைக்கு உள்ளாக்கியது. நான் குருதேவரிடம், ஓ பகவானே, நீர் வந்தீர், இவர்கள் சிலருடன் விளையாடல் புரிந்தீர், பிறகு மறைந்தும் விட்டீர், அதனுடன் எல்லாம் முடிந்துவிட வேண்டியதுதானா? அதுதான் முடிவு என்றால் நீர் பூமிக்கு வந்து ஏன் இத்தனை வேதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? தெருக்களில் பிச்சை எடுத்து சாப்பிட்டுவிட்டு மரத்தடியில் படுத்து கிடக்கும் துறவியர் எத்தனையோ பேரை பிருந்தாவனத்திலும் காசியிலும் பார்த்திருக்கிறேன். அத்தகைய சாதுக்களுக்கு இந்த நாட்டில் குறைவே கிடையாது. உமது பெயரில் அனைத்தையும் துறந்த என் பிள்ளைகள் உணவுக்காக பிச்சை எடுப்பதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. உம்மிடம் எனது பிரார்த்தனை இதுதான். உமது பெயரை சொல்லிக்கொண்டு உலகை துறப்பவர்களுக்கு சாதாரண உணவும் உடையும் கிடைக்க வேண்டும். அவர்கள் உமது உபதேசங்களையும் லட்சியங்களையும் மையமாக கொண்டு ஓரிடத்தில் ஒன்று கூடி வசிக்க வேண்டும். உலக வாழ்க்கையில் துன்புற்ற மக்கள் அவர்களிடம் வந்து உமது அமுத மொழிகளை கேட்டு ஆறுதல் பெற வேண்டும். அதற்காகவே அல்லவா நீர் வந்தீர். அவர்கள் அலைந்து திரிவதைக் காண என்னால் சகிக்க முடியவில்லை என்று பிரார்த்தித்தேன். அதன் பின்னரே நரேன் படிப்படியாக இதையெல்லாம் உருவாக்கினான் என்று